டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்கள் இப்போ அட்லி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது தளபதி விஜய் மற்றும் அட்லி இவங்க ரெண்டு பேர் காம்போட உருவாகிற மூன்றாவது படம் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்துல தளபதி விஜய்க்கு பேரவா பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கமிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சென்னையில பேக் டு பேக் ஷெட்யூல் கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சு. நடுவில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விளையாட்டு மைதானம் செட்டு போட்டிருக்காங்களாமா. அந்த செட்டு புகைப்படம் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குங்க. இந்த படம் ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபுட்பால் கோச்சா நடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோச்சா பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த படத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் லெவல் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வெயிட்டிங்ல இருந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கண்டினியூஸாக நடத்துறதாக பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 2019 தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்துடைய உரிமையாளர்ல ஒருத்தராகிய நம்ம ஐஸ்வர்யா கல்பாத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எம்டியா ஒரு 11 டாட்ஸ் மட்டும் வச்சுட்டு விட்டுருக்காங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி அதாவது இன்னும் 3 நாள்ல இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில இருக்குங்க. ஸோ அவங்க 11 டாட் வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இவங்க சம்பந்தமே இல்லாமல் ட்வீட் போட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ரெஸ்யூம் ஆயிருக்கு அப்படின்றனால விஜய் ஃபேன்ஸ் இந்த ட்வீட் வச்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த படத்துக்கான டைட்டில் இல்லைனா ஃபர்ஸ்ட் லுக் இல்லை இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் அஃபிஷியலாக விடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்காக எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.